இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குடும்ப அட்டை சம்மந்தமாக புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. இதில் குடும்ப அட்டை திருத்தம் செய்வதற்கான முகாம் சம்மந்தமான அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான செய்தி குறிப்பு தற்போது விலகி உள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியின செய்தி வெளியீடு. இது பார்த்திங்கன்னா 9/7/2024 தான் விலகி உள்ளது. செய்தி வெளியீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் அதன்படி ஜூலை 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 13/7/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் திருத்தம், பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, கைபேசி எண் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாம் மூலம் தெரிவித்தால் குறைகள் விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது சிறப்பு முகாம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. சென்னையில் பார்த்திங்கன்னா 19 மண்டல அலுவலகங்களில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதில் குடும்ப அட்டை சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் இதற்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது குடும்ப அட்டையில் பெயர் திருத்தம், முகவரி திருத்தம், உறுப்பினர்கள் சேர்க்கை, உறுப்பினர் நீக்கம், மொபைல் நம்பர் சேர்த்தல், பழைய மொபைல் நம்பர் நீக்குதல், இது அனைத்து சேவைகளும் இந்த சிறப்பு முகாமில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி உங்களோட குடும்ப அட்டையில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அல்லது திருத்தம் இருந்தாலும் அங்கீகார சான்று வேணாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குடும்ப அட்டை சம்மந்தமாக தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.